என்னங்க நில்லுங்க. ஜோடி நிலவே பாதி உயிரை சோகம் ஏனடா தேம்பும் மனதை தாங்கும் அடியில் சாய்ந்து கொள்ளடா காலம் கடந்து போகும் உந்தன் காயம் பழகி போகும் மண்ணில் விழுந்த பூவும் சிறு காற்றில் பறக்க கூடும். என்னால உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போக முடியும்? உங்களை தனியா இருக்க விட மாட்டேன். நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா என்னால அதை தாங்க முடியாது. நீங்க உங்க ஃபீலிங்ஸ் என்கிட்ட சொன்னீங்க, ஆனா என் ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. இத்தனை நாளா உங்களை நினைச்சு நான் என் மனசுக்குள்ள ஒரு காதல் கோட்டையை கட்டியிருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் என் மனசுல இருக்கிற காதல என் கண்ணுல பார்க்க மாட்டீங்களான்னு தவிச்சிருக்கேன். உங்க மனசுல என் மேல காதல் வரும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா நான் சொல்லாமலேயே என் மனசுக்குள்ள இருக்கிற காதல நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க புரிஞ்சுக்கல. என் வாழ்க்கையில காதலே இல்லைன்னு நானே என்ன சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் உங்க காதல சொன்னீங்க? இத்தனை நாளா நீங்க ஏன் என் காதல புரிஞ்சுக்காம இருந்தீங்க? I'm sorry. நான் உன் மனசை புரிஞ்சுக்க ரொம்ப லேட் பண்ணிட்டேன். உனக்கு ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன். பட் ஐ ப்ராமிஸ், இனிமே நமக்குள்ள எந்த டிஸ்டன்ஸும் இருக்காது, எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோட இப்பவும் எதுவும் கைமீறி போகல. நீ காதலே வேண்டான்னு விட்டுட்டேன்னு சொன்னல, ஆனா நான் என் காதலையும் விட மாட்டேன். என்னைக்கும் உன்னையும் விட மாட்டேன். I love you. I love you. I love you too. I love you so much. என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேச வார்த்தை இல்லை. என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெள்ள சொல்லாம வெக்கம் தள்ள சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி பேச மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காத்தோட வீச உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள் என்னோடு நீ உன்னோடு நான் என்னங்க, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன். எங்க போயிட்டாரு? ரெடி ஆயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னங்க, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. என்னங்க, இத்தனை நாளா நம்ம பிரிஞ்சிருந்தோம். இப்பதான் நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. நாம ஒன்னா சேர்ந்து உட்காந்து நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வீட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்றேன். நீங்களும் ஜெயில நடந்த விஷயம் இல்ல நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நானே எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க வீட்ல இல்லாத போது என்னெல்லாம் நடந்ததுன்னு ஒண்ணு விடாம சொல்றேன். நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும். எனக்காக நீ வெயிட் பண்ணாத. எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். பழைய விஷயங்களை எல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாத. எந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு ஃபேவரட்டா இருந்ததோ அதெல்லாம் இப்ப வெறுப்பா தெரியுது. காலம் பூரா உன்னை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு என் மனசு சொல்லுது. முகத்தை திருப்பிக்காத குண்டுச்சி. நீங்க இப்ப கூட நான் அந்த பேர் வச்சுதான் கூப்பிடுவீங்களா? கூடாதா? அப்படின்னா ஒரு புது பேர் யோசிக்கணுமே. வெயிட் எ செகண்ட், இப்பவே யோசிக்கிறேன். குண்டச்சி வேண்டானா? அந்த போனை சைலண்ட்ல போடுறியா, இல்லைன்னா உனக்கு ரிங் டோன் தான் பேர் வைக்கணும்.
இந்த பிரக்யா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? திங்க் பாசிட்டிவ் தானோ. நல்லது யோசிச்சா நல்லதே நடக்கும். ஒருவேளை என் விஷயமா அவ பாட்டிக்கிட்டையும் அபிக்கிட்டையும் சமாதானம் கூட பேசிட்டு இருக்கலாம். அவ பேசினா அவங்க 2 பேரும் ஒத்துக்குவாங்க. நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கே போயிடலாம். எப்படியாவது எனக்கும் அபிக்கும் கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். குண்டச்சி வேண்டாம் அப்படின்னா இவர் ஏன் இப்படி பண்றாரு? தனுவோட நிலைமை தெரிஞ்சிருந்தும் தான் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிட்டாரு. இது தப்பு. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் இந்த தப்புக்கு தோண போக கூடாது. ஜாங்கிரி, ஐ மீன் எனக்கு இந்த ஸ்வீட் மூமெண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்வீட்டா உன் பேரை ஜாங்கிரின்னு வச்சா எப்படி இருக்கும்? ஹவ் இஸ் தட்? ஏய் ஜாங்கிரி, குண்டுச்சி, ஏய் ஏய் என்னாச்சு? சரி ஜாங்கிரின்னு வேணாம், வேற ஏதாவது யோசிக்கலாம். அந்த பேரை வச்சு எல்லாரும் முன்னாடியும் கூப்பிட முடியாது. சரி உனக்கு எந்த மாதிரி பேர் வச்சா பிடிக்கும்னு சொல்லு. ஏன் சைலண்டா இருக்க? ஏதாவது பேச. ஏய் நீ அழறியா? நானும் ஸ்டூபிடா பிஹேவ் பண்றேன். இவ்வளவு ரொமான்டிக் பிளேஸ்ல நான் உனக்காக பேர் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நான் செல்ல பேர்லாம் வச்சு கூப்பிடல. நீ எந்த பேரை சொல்றியோ அதையே கூப்பிடுறேன். பிரக்யா ஓகே தானே? இல்ல யுவர் ஹைனஸ்? நீங்க என்ன விரும்புறது உண்மைதானே? பின்ன எதுக்காக இந்த சீன் இவ்வளவு நேரமா நடந்துட்டு இருக்கு? ஆப்வியஸ்லி விரும்புறேன். இதெல்லாம் நான் உனக்கு சொல்லிதான் தெரியணுமா? எந்த அளவுக்கு? கிலோ கணக்குல சொல்லட்டுமா? காதல் என்ன மெஷர் பண்ணியா சொல்ல முடியும்? பரவாயில்ல, எந்த அளவுக்கு விரும்புறீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப காதலிக்கிறேன். உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்ப ப்ராமிஸ் பண்ணுங்க. ப்ராமிஸ் பண்ணி தரேன். நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன். தனுவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க. யூ ஜோக்கிங் ரைட்? இப்பதான் மனசை திறந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் நம்ம காதலை சொல்லிக்கிட்டோம். ஆனா திடீர்னு நீ இப்போ என்கிட்ட தனுவை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற. இனிமே எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. உன் கூட தான் வாழ்வேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன உன்னை விட்டு பிரிஞ்சு போக சொல்ற. இது நம்ம 2 பேரோட லைஃப்லயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே. இதுக்காக நீ எத்தனை நாளா காத்துட்டு இருக்க? அப்படிப்பட்ட நீயா இப்படி பேசுற? ஐம் சாரி. என்னால நீ சொன்னதை ஒத்துக்க முடியும். இல்ல, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமா நான் ப்ராமிஸ் பண்ண. ஆனா இதுக்கு இல்ல. நீ இந்த சிச்சுவேஷனை உனக்கு ஃபேவரா யூஸ் பண்ணி என்ன மிஸ்லீட் பண்ணிட்ட. ப்ளீஸ் இங்க பாருங்க, நான் உங்களை விரும்புறது வேற. இன்னைக்கு நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த முடிவெடுக்க என் மனசு கல்லாக்கி இருக்க. என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. நான் ஏற்கனவே பாட்டிக்கிட்ட பேசி அவங்கள சம்மதிக்க வச்சுட்டேன். நாம அவங்க முன்னாடி ஜோடியா போய் நீங்களே அவங்க கிட்ட தனுவை கல்யாணம் பண்ணிக்க கேட்டீங்கன்னா அவங்க எந்த மறுப்பும் சொல்ல மாட்டாங்க. நீ பாட்டி கிட்ட பேசிட்டியா? அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நீ பாட்டி கிட்ட என்ன சொன்ன பிரக்யா? இப்போ உங்ககிட்ட சொன்னது தான் சொன்னேன். நீங்க தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் எல்லாம் சரியாகும். அது சரியா வராது. நான் தனுவை காதலிக்கல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால முடியாது. நான் உன்னதான் காதலிக்கிறேன் பிரக்யா. why don't you understand? why don't you understand? நம்மளோட வாழ்க்கை இப்ப மாறிடுச்சு. நம்மளோட பிரையாரிட்டிஸும் மாறிடுச்சு. இந்த நிலைமையில யார விரும்புறாங்கிறது முக்கியம் இல்ல. இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து யோசிக்க வேண்டியது அந்த குழந்தைய பத்தி. அது உங்களோட பொறுப்பு. நம்மளால ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தர் வாழ முடியும். ஆனா அந்த குழந்தை, அதுக்கு உங்க இனிஷியல் கிடைக்காம அது உங்க அன்பு ஆதரவும் இல்லாம வளர்ந்துச்சுன்னா அதோட எதிர்காலமே வீணா போயிடுங்க. அதோட அந்த பாவம் எல்லாம் ஏன் மேலதாங்க விழும். அந்த சின்ன குழந்தை அது முக்கியம்தான். ஆனா என் காதல் முக்கியம் இல்லையா? அப்படியே நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என்னால அவளை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டேன், அண்ட் பாட்டியும் தான். ஹே பிரக்யா, நீ ஒரே ஒரு உயிரை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா நான் பல பேரோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறேன். இப்பதான் உண்மையான காதலை ஃபீல் பண்ணிருக்கேன். என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையில ஒரு பிடிப்பு வந்திருக்கு.
இப்போ உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்ப நீ என்னடனா என்னை விட்டு பிரிஞ்சு போறத பத்தி பேசுற. எனக்கும் எல்லாம் புரியுதுங்க. உண்மைய சொல்லணும்னா நீங்க உங்க காதல சொன்னதுக்கு அப்புறம் என்னால என் மனசுல இருக்கிற சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல. என் வாழ்க்கையில எனக்கு இப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நான் நினைச்சதே இல்லை. ஆனா என் மனசுல இருக்கிற இந்த சந்தோஷத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன்னா நீங்க வேணா எனக்கு கிடைக்கலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க நான் குற்ற உணர்ச்சியோடயே வாழ்ந்துகிட்டு இருக்கணும். போக போக நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கலாம். அந்த குழந்தைய நான் பார்க்கும் போதெல்லாம் அந்த குற்ற உணர்ச்சி எனக்கு அதிகமாகும். என் குழந்தையோட சந்தோஷத்துக்காக நான் இன்னொரு குழந்தையோட சந்தோஷத்தை கொண்டுட்டேன்னு தோணும். என்னால உங்களை பிரிஞ்சு உங்க நினைவுகளோடய சந்தோஷமா வாழ முடியும். ஆனா இந்த குற்ற உணர்ச்சியோட மட்டும் வாழ முடியாது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. நாம சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பாவத்தை நம்ம செய்யணுமா? பேசாம நான் சொன்னதுக்கு சம்மதிச்சிருங்க. இதை ஒத்துக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதை தவிர வேற வழி இல்ல. சில உறவுகளோட முடிவை இப்படித்தான் இருக்கும். அதுக்குன்னு ஒரு பேர் இருக்காது, அதுக்குன்னு ஒரு டெஸ்டினி இருக்காது. நாம சேர்ந்து வாழ்ந்தோங்கிற சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அது மட்டுமே நம்ம வாழ்க்கை இல்ல. நாம நம்மளோட காதல் வாழ்க்கையை இந்த இனிய தருணத்தோடய முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம தனித்தனியா போறதுதான் நல்லது. நம்ம வாழ்க்கையில ஒன்ன மட்டும் நினைச்சு 2 பேரும் சந்தோஷப்படலாம். நம்மளோட இந்த முடிவால இன்னொரு உயிர் சந்தோஷமா இருக்க போகுது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இதயத்தில் இதுவரை இமயத்தை நானும் சுமந்ததில்லை. என் இமைகளில் இதுவரை முட்களும் முளைத்ததில்லை. கண்ணீரிலே உயிரும் கரைகிறதே. வெந்நீரென உதிரம் கொதிக்கிறதே. இதற்கா இதுவரை உயிர் சுமந்தே. இதயத்தில் இதுவரை இமயத்தை நானும் சுமந்ததில்லை. உன் மீது கோபமில்லை. என் உயிரை போனாலும் உன்னை நான் மறப்பதில்லை. மண்ணோடு என் ஜீவன் மறைந்தாலும் என் கண்ணே என் பிரக்யா ப்ளீஸ் என்னை விட்டு இறக்காமல் நீ இருப்பாய். இறக்காமல் நீ இதயத்தில் இதுவரை இமயத்தை நானும் சுமந்ததில்லை. என் இமைகளில் இதுவரை முட்களும் முளைத்ததில்லை. இப்போ இதெல்லாம் அவசியம் தானா? ஆமா, பாட்டியோட ஆசீர்வாதம் கிடைக்காம நீங்க தன்னவ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் அன்னைக்கு பாட்டிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தேன். நாம 2 பேரும் சேர்ந்து எடுத்திருக்கிற இந்த முடிவை நாம ஒன்னா வந்து சொன்னாதான் அவங்க ஏத்துக்குவேன்னு சொல்லிட்டாங்க. என்னால எதுவும் பேச முடியாது. ஏன்னா எனக்கு பொய் சொல்ற தைரியம் இல்லை. நீங்க என் கூட வந்தா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன்.
நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நாங்க 2 பேரும் ஜோடியா எங்க முடிவை சொல்ல போறோம். அக்கா, இவ அபிய சம்மதிக்க வச்சுட்ட போல இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து பேசிதான் இந்த முடிவுக்கே வந்திருக்கோம். தனுவை இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்க 2 பேருக்குமே சம்மதம். இவர் பொண்டாட்டியா இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானே சம்மதம் சொல்லிட்டேன். இனிமே உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். அது கிடைக்காம இந்த கல்யாணம் நடக்காது. நீ சொன்ன இதே விஷயத்த நான் அவன் வாயால கேட்க ஆசைப்படுறேன். ப்ளீஸ். சொல்லு, உனக்கும் இதுல சம்மதம் தானா? அவ சொல்றது உண்மையா? சொல்லு அபி, நீயும் தனுவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறியா? அக்கா, இது சம்பந்தமா என் முடிவை நான் நாளைக்கு சொல்றேன். நீங்க இங்க இருந்து போங்க, என்னை தனியா இருக்க விடுங்க. இப்ப நான் எதுவும் பேச விரும்பல. இப்படி ஆயிடுச்சு இந்து. நாம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க, ஆனாலும் பிரிஞ்சு போகிறதுக்கு நினைக்கிறாங்களே. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பிரக்யா, எதுக்கு உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ற? இந்த வீட்டை விட்டு போறதுக்கு தான். பாட்டி உன்னை போக சொல்லலையே. அவங்க முடிவை நாளைக்கு தானே சொல்ல போறாங்க. அவங்க முடிவு என்னவா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இதையெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு அவங்க எல்லார் முன்னாடியும் அவங்க முடிவை சொல்லும்போது நான் வீட்டை விட்டு போறதுக்கு தயாரா இருக்கணும்ல. ஐயோ, ஓகே.